Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோவில் Contemporary India and Education சப்ஜெக்டில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஐ ஹோப் நீங்கள் எல்லாருமே உங்களோட எஜுகேஷனல் சைக்காலஜி எக்ஸாமை நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஈச் யூனிட்ஸில் இருந்து த்ரீ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். யூனிட் 1 எஜுகேஷன் இன் கான்டெம்பரரி இந்தியா கான்ஸ்டிடியூஷனல் கான்டெக்ஸ்ட். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கல்வியின் தன்மை, செயல்முறை மற்றும் நோக்கங்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த நேச்சர், ஃபங்க்ஷன் அண்ட் எய்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். தென் த செகண்ட் ஒன், கல்வியின் நிலைகள் பற்றி ஒரு கட்டுரை வரைக. ரைட் அன் எஸ்ஸே ஆன் த லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன். தென் தேர்ட் ஒன், கல்வி என்பது சமூக நீதிக்கான ஒரு வழிமுறையாகும், நிரூபிக்க. எஜுகேஷன் ஆஸ் அ மீன்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ், ஜஸ்டிஃபை. இதெல்லாம் யூனிட் 1ல் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயரில் அல்டர்னேட்டிவாக கேட்ட கொஸ்டின்ஸும் கூட. யூனிட் 2 பார்க்குறதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் கொடுத்துருக்க இந்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தா போதுமான்னு கேட்டிருந்தீங்க. நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் மட்டும் படித்தீங்கன்னா 70க்கு கண்டிப்பாக ஒரு 35 to 40 அபவ் நீங்கள் எடுக்கலாம். பட் ஆஸ் அ டீச்சராக என்னோட அட்வைஸ் என்னென்னா, நீங்கள் வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே நல்லா தரவாக படித்து முடிச்சதுக்கு பிறகு யூனிட்டில் இருக்க எல்லா கண்டென்ட்டையுமே மேக்ஸிமம் கவர் பண்ண பாருங்கள். யூனிட் 2 அண்டர்ஸ்டாண்டிங் த சோஷியல் டைவர்சிட்டி. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னென்னா, சமூக பன்முகத்தன்மையின் பொருள் மற்றும் வரையறை குறித்து விவரிக்க. டிஸ்கிரைப் அபவுட் த மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. தென் செகண்ட் ஒன், சமூக பன்முகத்தன்மையின் பல்வேறு நிலைகள். எக்ஸ்பிளைன் அபவுட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் சோஷியல் டைவர்சிட்டி. தென் த தேர்ட் ஒன், பன்முகத்தன்மை குறித்த நேர்மறையான நடத்தை மாற்றங்களை உருவாக்குவதில் கல்வியின் பங்கு. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் எஜுகேஷன் இன் கிரியேட்டிங் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் டைவர்சிட்டி. Then Unit 3ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எஜுகேஷனல் டிமாண்ட்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் அண்ட் டைவர்ஸ் கம்யூனிட்டி. கொஸ்டின், கல்வி உலகமயமாக்கலில் பின்வரும் திட்டங்களின் பங்கை விளக்குக. ஃபர்ஸ்ட் வந்து RMSA, ராஷ்ட்ரிய மத்தியமிக் சிக்ஷா அபியான். தென் செகண்ட் ஒன் RUSA, ராஷ்ட்ரிய உச்சதார் சிக்ஷா அபியான். தென் தேர்ட் ஒன் SSA, சர்வ சிக்ஷா அபியான். இந்த 3 ஸ்கீமுமே பற்றி நீங்கள் கண்டிப்பாக மஸ்ட் ஸ்டடி, நல்லா படித்து வச்சுக்கோங்க. தென் த செகண்ட் ஒன், கல்வியை உலகமயமாக்குவதில் உள்ள சவால்கள். Explain the challenges in achieving universalization of education. The third one, கூட்டு வாழ்க்கை மற்றும் அமைதியான வாழ்க்கை பற்றி கட்டுரை வரைக. Write an essay on collective living and peaceful living. இதெல்லாம் யூனிட் 3ல உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 4 லாங்குவேஜ் பாலிசி இன் இந்தியா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கும் மொழிக் கொள்கையை விளக்குக. எக்ஸ்பிளைன் த லாங்குவேஜ் பாலிசி ஆஸ் ஸ்பெசிஃபைட் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். தென் த செகண்ட் ஒன், சுதந்திரத்திற்கு முந்தைய இந்தியாவின் மொழிக் கொள்கையை ஆய்வு செய்க. எக்ஸ்பிளைன் த லாங்குவேஜ் பாலிசி டியூரிங் தி ப்ரீ இண்டிபெண்டன்ட் இந்தியா. அண்ட் தேர்ட் கொஸ்டின், பயிற்றுவிக்கும் மொழி பற்றிய சுவாமி விவேகானந்தரின் கருத்துக்களை விளக்குக. எக்ஸ்பிளைன் த வியூஸ் ஆஃப் சுவாமி விவேகானந்தா ஆன் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இதெல்லாம் யூனிட் 4ல உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து யூனிட் 5 இம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் எஜுகேஷனல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னா, கல்வியில் சமத்துவமின்மைக்கான காரணங்கள். எக்ஸாமின் த காசஸ் ஃபார் இன்இக்வாலிட்டி இன் எஜுகேஷன். தென் செகண்ட் ஒன், சமத்துவமின்மையின் வகைகள் பற்றி கட்டுரை. ரைட் அன் எஸ்ஸே ஆன் டைப்ஸ் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். தென் தேர்ட் ஒன், கல்வியில் சமத்துவம் மற்றும் சமம் ஆகியவற்றிற்கிடையேயான வேறுபாடுகள். எக்ஸ்பிளைன் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஈக்விட்டி அண்ட் ஈக்வாலிட்டி இன் எஜுகேஷன். இதெல்லாம் யூனிட் 5ல உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இங்கே ஆன்சர்ஸ் எழுதும் போது கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னதுன்னா, ஈச் அண்ட் எவ்ரி கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் சினாப்சிஸ் கண்டிப்பாக எழுதணும். ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடக்ஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த கொஸ்டினுக்குரிய டாபிக் சப் டாபிக்ஸ் எல்லாம் இருக்கணும். தென் கன்க்ளூஷன், இது வந்து கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். அதே மாதிரி நீங்கள் இப்போ வந்து ஒரு டாபிக் எழுதும் போது அதில் வந்து நிறைய சப்ஹெட்டிங்ஸ் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் மைண்ட் மேப் மாதிரி நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லெவல்ஸ் ஆஃப் எஜுகேஷன் பற்றி நீங்கள் எழுதுறீங்கன்னா ப்ரீ பிரைமரி, பிரைமரி, ஹையர் செகண்டரி, மிடில் ஸ்கூல் இந்த மாதிரி இருக்குல்ல, இதெல்லாம் பற்றி வந்து கொஞ்சம் மைண்ட் மேப் மாதிரி போட்டு கொஞ்சம் க்ரியேட்டிவாக நம்ம பண்ணலாம். அப்போ வந்து நம்மளோட பேப்பர் பார்க்குறதுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். சேம் டைம் இப்படி பண்ணுறது மூலியமாக நம்மளுக்கு பேஜுமே நிறைய கவர் ஆகும். பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.